அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக கடவுள் நம்மளுடைய நேரில் வந்து இந்த வரத்தை கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கடவுள் வந்து உண்மையாகவே சாட்சி சொன்னது போலவும் மக்களை காப்பாற்றியது போலவும் நிறைய அனுபவ ரீதியாக தகவல்கள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். அப்படி தான் இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் நிகழ்த்திய ஒரு மாபெரும் ஆச்சரியமான கதையை இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமானதாக பார்க்க போகிறோம். அதே போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அமானுஷ்யமாகட்டும் அல்லது ஒரு விஷயம் இது நம்பவே முடியாத அளவுக்கு நடந்தது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மனை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சமயபுரம் மாரியம்மன் நிகழ்த்திய அதிசயம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 1000 கண்கள் கொண்ட அண்ட சராசரத்தையும் காக்கக்கூடிய மகா சக்தி சமயபுரம் மாரியம்மாவினுடைய அருட்பார்வையில் நினைவதே பெரும் பாக்கியம் அப்படின்னு பக்தர்கள் முண்டியடித்து கொண்டு தரிசித்து வரக்கூடிய இந்த சமயத்தில் நாம் சமயபுரம் மாரியம்மன் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஆத்தா சமயபுரத்தால் தரிசிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி தரிசித்து விட்டோம் அப்படின்னா 7 வம்சத்தாரையும் எந்த விதமான தீங்கும் அணுகாது அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. 5 தலை நாகம் படம் எடுத்து குடைப்பிடிக்க நாகக்குடையின் கீழே நெற்றியில் பட்டையாய் விபூதியும் அதன் நடுவே குங்குமமும் தரித்து காதில் தோடும் மூக்கில் மூக்குத்தியும் பளபளத்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு அம்மனாக இருப்பாங்க. அதே போல் ஒரு காலை மடித்து மற்றொரு காலை தொங்கவிட்டு கண்களில் கருணை வெள்ளம் வழிய வழிய ஆஜான பாகுவாக அந்த அம்மன் அமர்ந்திருப்பாள். அந்த அம்மனுடைய காலடியில் 3 அரக்கர்களுடைய தலைகள் பொம்மை வடிவில் இருக்கும். அவை மனிதர்களுடைய மனதில் இருந்து அறுத்தெறியப்பட வேண்டிய ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மதங்கள் என உணர்த்தப்படுவதாகவும் சொல்கிறாங்க. பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி இந்த கண்ணபுரத்தால் சமயபுரத்தால் எண்ணி பட்டினி இருந்து விரதம் மேற்கொள்வதும் உண்டு. ஆனால் கருணையே வடிவமான இந்த தாயோ தன்னால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களுக்கும் நலம் பெற வேண்டி வருடத்தில் 27 நாட்கள் பட்டினி கிடந்து விரதம் மேற்கொள்வதை பார்க்க முடியும். அதை பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்கிறோம். இது பக்தர்களுடைய நலனுக்காக அப்படின்னு சொல்லலாம். விலங்குகள், பறவைகள், ஊர்வன என அனைத்து ஜீவன்களுக்காகவும் இந்த அம்மன் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கு எதை எப்போது எப்படி தர வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்தவள் இந்த சமயபுரத்து மாரியம்மன். அப்படி பார்க்கும்போது அனைத்தையும் அறிந்த அந்த அம்மனுக்கு அதோ பதைப்பதிக்கக்கூடிய வெயிலில் காலில் செருப்பு இல்லாமல் தோளில் 4 வயது குழந்தையை சுமந்தபடி தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் மேற்கொண்டு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கால்நடையாகவே நெஞ்சில் பக்தியும் கண்ணீருமாக நடக்க முடியாமல் நடந்தபடி தன்னை நாடி வரக்கூடிய ஏழையான அஞ்சம்மாவை தெரியாதா என்ன? அதாவது காலை ஒரு 9 மணி இருக்கும். வெயில் ரொம்ப கடுமையாகத்தான் இருந்திருக்கு. கதிரவனுக்கு என்ன கோபமோ அந்த வெப்பத்தை இறைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை. காலை ஒரு 7 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பிய அஞ்சம்மா 2 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவு நடந்து வந்திருக்காங்க. நடுவில் தோளில் கிடந்த அந்த குழந்தைய பசி வெயில் எதுவும் தெரியாமல் பார்த்துட்டே வரக்கூடிய நேரத்தில் குழந்தை அழுதுகிட்டே வருது. அந்த நேரத்தில் மர நிழலில் ஒதுங்கலாம் அப்படின்னு குழந்தைக்கு அங்கு பால் கஞ்சி ஏதாவது கொடுத்து பசி ஆறுவதற்காக நேரத்தை ஒதுக்குறாங்க. அப்போது அடிமடியில் புடவை தலைப்பில் காலையில் தெரிந்தவங்க கிட்ட 5 பேர் வீட்டில் மடிப்பிச்சையாக வாங்கிய அரிசி வேறு கனத்து கொண்டே இருக்குது. கடும் வெயிலாலும் வெறும் வயிறாக இருந்தாலும் இப்படி இருந்ததால் ஏற்பட்ட பசியால் அஞ்சம்மாவுக்கு மிகவும் களைப்பாகவும் தாகமாகவும் இருக்குது. அந்த தார் ரோட்டோட சூடு வேற காலை ரொம்ப பதம் பார்க்க காலில் வலியும் எரிச்சலும் தாங்க முடியாமல் வேதனையும் தந்து கொண்டு இருக்குது. அப்போ நடக்க முடியுமா அப்படிங்கிற தோற்றத்திலேயே வழியிலேயே இருக்கிறாங்க. அப்புறம் புளிய மர நிழலில் அமர்ந்து குழந்தைக்கு மடி
மடியில் படுக்க வைத்து அஞ்சம்மா பார்த்துட்ருக்காங்க. மடியில் கிடக்கக்கூடிய குழந்தைய பார்த்தா அஞ்சம்மாவோட கண்ணில் இருந்து சரசரன்னு கண்ணீர் கலங்கிறத பார்க்க முடியுது. அப்போது அந்த அஞ்சம்மா ஆத்தா மகமாயி சமயபுரத்தாலே இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த வேதனை, எனக்கு இந்த வேதனையை தாங்க முடியல அப்பா, என்னுடைய குழந்தைக்கு கண்ணை திறந்து பாரு, நான் ஒன்றும் வேண்டாத நாள் இல்லை, உன்னை நான் கெஞ்சாத நேரம் இல்லை, ஆனால் என்னை கண்ணை திறந்து பாரம்மா அப்படின்னு சொல்லி அழறாங்க. ஆத்தா கல்லு மனசுக்காரியா நீ, இல்லைன்னா இந்த இவ்வளவு விஷயத்துக்காகவும் கல்லா நீ பார்த்துட்ருக்கியே, காது கேட்காதவளா ஆயிட்டியே, இல்லை ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. நான் செஞ்ச பாவம் என்ன, இப்படி இந்த பிள்ளைய போட்டு இப்படி வதைக்கிறியே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நான் ஏழை தான், ஆனாலும் இந்த ஏழைக்கு குழந்தை வேணுங்கிற ஆசை இருக்கக்கூடாதா? தாயே மாரியம்மா பிள்ளை வரம் கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட தானே நான் மடிப்பெற்ற ஏந்துறேன். கல்யாணமாகி 6 வருஷம் கழிச்சு தானே நீ மனம் இறங்கி இந்த ஆம்பளை பிள்ளைய எனக்கு கொடுத்த, ஆனால் இப்படி ஒரு குறையோடு கொடுத்துட்டியே அம்மா அப்படின்னு சொல்லி அழறாங்க. காது கேட்காத கண் பார்வை இல்லாத பிள்ளைய கொடுத்துட்டியம்மா, பெத்த பிள்ளையோட குறைய பார்த்துட்டு என்னால் வைத்தியமும் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது, வச்சும் காப்பாற்ற முடியல, என்னையும் என் பிள்ளையும் கட்டினவன் அம்போன்னு என்னை விட்டுட்டு ஓடிட்டான். இந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஏறத்தாழ எல்லா மருத்துவமனைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன், சொல்லி அழுவாத நாள் இல்லை, ஆனாலும் என் குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நான் 40,000 கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவ்வளவு பணம் என்கிட்ட எங்கம்மா இருக்கு, என்னால் முடியலையே அப்படின்னு அழுகுறாங்க. எனக்கு உன்னை விட்டால் வேறு கதியே கிடையாது, நீ கொடுத்த இந்த பிள்ளையோட குறையெல்லாம் நீங்கி காது கேட்க வச்சு கண்ணு தெரிய வச்சு என்ன ஏற்றுக்கோ தாயே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இனிமேலும் அழுது என்னால் வாழ முடியாது, விம்மி அழுதாள் அஞ்சம்மா. அஞ்சம்மாவுக்கு சமயபுரத்தால் என்ன செய்ய காத்திருந்தாலோ தெரியாது, ஆனால் அது ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படின்னு மட்டும் அவங்க காத்திருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு தோளில் வச்சவாறு மெல்ல மெல்ல கண்ணபுரத்தால் கோவிலை நோக்கி பிறகு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சம்மா. இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நரம்பியல் நிபுணர்களில் ஒருவரான புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் ஒருவர் அங்கு வராரு. அதாவது தன்னுடைய மனைவி மகள் தன்னுடைய பேர குழந்தையோடு அவர் வராரு. பேர குழந்தைக்கு ஒரு 3 வயது இருக்கும். அப்போது ஒரு சுப நிகழ்வுக்கு ஒன்று கலந்து கொள்வதற்காக அவங்க இருக்காங்க. அப்பா மகள் குழந்தை அனைவருமே அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3 வயது முகுந்தனோடு சாலையை கடக்க முயற்சி செய்கிறாங்க. அந்த நிமிடம் தாயினுடைய விரலை பற்றி இருந்த அந்த 3 வயது குழந்தை தன்னுடைய விரலை விட்டுட்டு கண்ணிமைக்கு நேரத்தில் சரசரன இங்கிருந்து வாகனங்கள் பறந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் குறுக்கில் ஓடுறான். விபரீதம் அறியாத அந்த பிள்ளை குழந்தை பிடியிலிருந்து நழுவ சாலையின் குறுக்கு ஓடி வந்ததை உணர்ந்த அந்த டாக்டர் ரொம்பவே பயப்பட்டு அழறாங்க. அப்போது குழந்தைய பிடிக்க முடியாமல் கதறாங்க, சத்தம் போட்டு கத்துறாங்க. அசுர வேகத்தில் கண்மூடித்தனமாக வந்து கொண்டிருந்த வேறொரு சாலையின் குறுக்காக குழந்தை ஒன்று ஓடி வருவதை பார்த்த வேன் டிரைவர் சட்டென பிரேக் போட முயற்சி செய்கிறாரு. பிரேக் சரியாக வேலை செய்யலை. இது போக குழந்தையை நோக்கி தாறுமாறாக ஓடி வந்த வேன் குழந்தைக்கும் வேனுக்கும் சில அடிகளே இடைவெளிக்கு நடுவில் விபரீதம் நடந்து விடுமோ அப்படிங்கிற நேரத்தில் ரொம்ப பயந்து கத்துறாங்க. அடுத்த நொடி நடந்தது அது மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது டீ கடை வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்களில் ஒருத்தி சாலையை கிராஸ் செய்ய காத்திருந்தாலோ என்னவோ, ஆனால் கண்ணிமுக்கு நேரத்துக்குள்ளே தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி குழந்தைய காப்பாற்றிய தீரணும் அப்படின்னு நினைத்து சடாரென சாலைக்கு ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கி அள்ளி கொண்டு கட்டி கொண்டு சாலையோரம் நோக்கி ஓடுறான். அடுத்த நொடி பிரேக் பிடிக்காத அந்த வேன் தலைக்குப்புற கவிழ்ந்தது. குழந்தைய காப்பாற்றிய பெண்ணையும் குழந்தையும் சுற்றி கூட்டம் கூடிருச்சு. 30 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணினுடைய காலில் விழுந்து அழுறாங்க அந்த மருத்துவரும் அவங்களுடைய பொண்ணும். பிறகு அந்த மருத்துவர் நாமெல்லாம் இப்போ எந்த விழாவுக்கும் போக வேண்டாம், நேராக சமயபுரம் போய் நம்ம குலதெய்வம் காலில் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் காரை நிறுத்திட்டு நடந்தே கோவிலை அடையிறாங்க. பிறகு வாசலுக்கு வந்த அவர்கள் உள்ளே அழைத்து செல்லப்படுறாங்க.
அப்போது ஒரு குழந்தைய தோளில் போட்டுட்டு உள்ளே போக முடியாத நிலையில் அங்கே ஒரு அம்மா நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த தோளில் குழந்தையொன்றை ஏந்தியபடி செல்ல முடியாமல் ஓரமாக நின்றுட்டுருக்கிறவங்க அஞ்சம்மா தான். அஞ்சம்மாவை பார்த்து அசந்து போகிறாங்க. அதாவது இந்த பெண்ணு தானே நம்ம பேரனை காப்பாற்றினவங்க, இப்போ இவங்க தோளில் குழந்தையோடு நிற்கிறாங்களே, கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாங்களே அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. இந்த பொண்ணே தான், இந்த பொண்ணு அந்த பொண்ணே தான். ஒருவேளை காரகிரை பிடிச்சி இந்த பொண்ணு இங்கே வந்திருப்பாளோ அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் கோவில் அலுவலக ஊழியர்களிடம் அஞ்சம்மாவை சுட்டி காட்டி கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. அடுத்த 5வது நிமிடம் அஞ்சம்மா தோளில் குழந்தையோடு மாரியம்மன் அருகில் அலுவலக ஊழியர்களால் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. அவளால் எதையுமே நம்ப முடியல. இது என்ன மாயமாக இருக்குது, இப்படி கூட நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே நிற்கக்கூட யாரையும் அவள் நிமிர்ந்து பார்க்கல. அதாவது கிடைத்ததற்கு அரிய பாக்கியமா, அரிய வாய்ப்பா அவள் அங்கே நிற்கிறதையே கருதுறா. அதே போல் அதை தவிர விடக்கூடாது என நினைத்தாலோ என்னவோ தோளில் இருந்த குழந்தைய அம்பாளுடைய முன் கிடத்துறா. அம்மா, ஆத்தா, இதோ இதோ நீ கொடுத்த பிள்ளை பாரு, நல்லா நல்லா பாரு தாயே அப்படின்னு சொல்லி கத்தி கத்துறான். உங்ககிட்ட நான் மடி பிச்சை கேட்டு கேட்டு நீ கொடுத்த பிள்ளை, நான் பிச்சை கேட்டேன்னு பிள்ளைய கொடுத்த நீ இப்படி ஒரு குறையோடு பார்வையும் அது கேட்காமையும் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி அழுகிறா. அதே போல் அந்த தினம் உன்னை நான் கெஞ்சிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறேனே, உனக்கு மனசு இறங்கலையா அப்படின்னு சொல்லி அழுகிறா. இந்த பிள்ளைக்கு இனிமே காது கேட்கவே கேட்காதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுது களைத்து போகிறா. அதற்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு. அந்த மருத்துவர் அந்த குழந்தைய பார்த்துட்டு, இந்த குழந்தையோட குறைகளை போக்கணும்னு ஆத்தா கிட்ட நின்று இவளுக்கு நான் உதவி செய்கிறேன், என்னால் முடியும், என்னால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும், நல்லபடியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறாரு. இது பிறகு என் குழந்தைய நீ காப்பாற்றினே இல்லைம்மா, நான் உன் குழந்தைய காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறாரு. அதற்கு அஞ்சம்மா, இல்லை நான் இந்த குழந்தைய காப்பாற்றவே இல்லை, நான் நேரடியாக கோவிலுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர்களுக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கு, இந்த அஞ்சம்மாவினுடைய உருவில் அந்த கடவுள் தான் இங்கே வந்திருக்காங்க, அந்த அம்மன் தான் வந்து அவர்களுடைய பேர குழந்தைய காப்பாற்றி இருக்கிறாள் என்பது அனைவருக்கும் புரியுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த சமயபுரத்தால் செய்த அற்புதமான நிகழ்வை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.